அம்முஸ் டயரி. வேடனும் புத்திசாலி புறாக்களும். வணக்கம் குட்டீஸ். ஒரு அடர்ந்த காடு. அங்கே நிறைய பறவைகள் ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த காட்டுக்கு தினமும் ஒரு வேடன் வருவான். பாவம் பறவைகள், அவைகளை தன் வலையில் பிடிக்க அவன் காத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த வேடன் ரொம்ப தந்திரமானவன். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தரையில் ஒரு பெரிய வலையை விரித்து வைப்பான். அது யாருடைய கண்ணுக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வலைக்கு மேலே நிறைய நெல்மணிகளை அப்படியே அள்ளி தூவான். எப்படியாவது இன்னைக்கு நிறைய புறாக்களை பிடிச்சிடணும்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நிற்பான். அப்போதான் ஒரு நாள் ஒரு புறா கூட்டம் உணவு தேடி அந்த பக்கமாக பறந்து வந்துச்சு. தரையில் கொட்டி கிடக்கிற நெல்மணிகளை பார்த்துச்சு. புறாக்களுக்கு ஒரே பசி. ஆகா, இன்னைக்கு செம விருந்துன்னு நினச்சிக்கிட்டு கீழே இறங்க பார்த்தாங்க. அப்போ புறாக்களின் தலைவன் சொல்லிச்சு, மனுஷங்களே இல்லாத இந்த இடத்துல எப்படி நெல்மணிகள் வந்துச்சு அப்படின்னு எச்சரிச்சுது. ஆனா பசியில் இருந்த மற்ற பறவைகள் அது கேட்கல. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான், அந்த வேடன் விரிச்ச வலையில தெரியாம எல்லா புறாக்களும் சிக்கிடுச்சு. வேடன் ஓடி வரத பார்த்து மற்ற புறாக்களும் பயந்து நடுங்கிச்சுங்க. அப்போதான் அந்த புறாக்களோட தலைவன் ரொம்ப அமைதியா ஒரு ஐடியா சொன்னாரு. நண்பர்களே, யாரும் பயப்படாதீங்க. நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்துல சிறகு அடிச்சு பறந்தா இந்த வலையை தூக்கிட்டு ஈஸியா பறந்துடலாம். அடுத்த நிமிஷமே எல்லா புறாக்களும் ஒன்று சேர்ந்து சட சடன்னு மேலே எழும்பிச்சு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த வலையே காத்துல பறக்க ஆரம்பிச்சது. வேடன் அதிர்ச்சியாகி பின்னாடியே ஓடி வந்தான். ஆனா நம்ம புத்திசாலி புறாக்கள் அவன்கிட்ட சிக்காம ரொம்ப தூரம் பறந்து போயிட்டாங்க. நேரா போய் அவங்களோட எலி நண்பன் கிட்ட போனாங்க. அந்த செல்ல எலி தன் கூர்மையான பற்களால கடகடன்னு வலைய கடிச்சு போட்டுடுச்சு. இப்போ எல்லா புறாக்களும் சுதந்திரமா சந்தோஷமா எலிக்கு நன்றி சொல்லிட்டு காட்டுக்கு திரும்பி போனாங்க. குட்டீஸ், இதுல இருந்து என்ன தெரியுது? நாம ஒற்றுமையா இருந்தா எந்த ஒரு பெரிய கஷ்டத்தையும் ஈஸியா ஜெயிச்சிடலாம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.